ஜெயலலிதா விடுதலையை எதிர்த்து கர்நாடக அரசு 22ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் செய்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூர் தனி நீதிமன்றத்தில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை கர்நாடக உயர்நீதிமன்றம் மே 11ஆம் தேதியன்று விடுதலை செய்து உத்தரவிட்டது. கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதை கருத்தில் கொண்ட கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாக கடந்த மாதம் அறிவித்தது. இந்நிலையில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்வதற்கான அனைத்து நடைமுறைகளும் முடிந்துவிட்டதாகவும் இன்னும் ஓரிரு நாளில் உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் செய்வோம் என்றும் சொத்து குவிப்பு வழக்கின் அரசு தரப்பு வழக்கறிஞர் பி.வி. ஆச்சாரியா பெங்களூரில் கூறினார். அதனால் திங்களன்று உச்சநீதிமன்றத்தில் விடுமுறை கால பெஞ்ச் முன் கர்நாடக அரசின் சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கற்பழிப்பு வழக்கில் சாமியார் ஆசரம் பாபுவின் ஜாமீன் மனுவை ஜோத்பூர் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் அருகிலுள்ள தனது ஆசிரமத்தில் பேயோட்டுவதாக கூறி 16 வயது இளம்பெண்ணை ஆசரம் பாபு பலாத்காரம் செய்ததாக புகார் எழுந்தது. இளம்பெண்ணின் புகாரின் அடிப்படையில் 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி ஆசரம் பாபுவை போலீசார் கைது செய்தனர். ஜோத்பூர் சிறையில் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக அடைக்கப்பட்டுள்ள ஆசரம் பாபுவின் சார்பில் ஜோத்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆசரம் பாபு சார்பில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி ஆஜராகி வாதிட்டார். ஆசரம் பாபுவின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி மனோஜ்குமார் வியாஸ் சனியன்று உத்தரவிட்டார். நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் முறையிடப் போவதாக சுப்பிரமணிய சுவாமி அறிவித்தார். மும்பையில் தொடர் மழை காரணமாக வெள்ளியன்று ஒரே நாளில் 500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதார தலைநகர் என்று அழைக்கப்படும் மும்பையில் தொடர் மழை காரணமாக சாலைகளில் ஆள் நடமாட்டம் முற்றிலும் குறைந்ததால் வெள்ளியன்று வர்த்தகம் அடியோடு பாதிக்கப்பட்டது. நகரில் உள்ள 3.5 லட்சம் கடைகளில் 80% கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. அதன் காரணமாக 500 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டதாக மும்பை சில்லறை வியாபாரிகள் நலச்சங்க கூட்டமைப்பின் தலைவர் வீரேன் ஷா தெரிவித்தார். மேலும் பெரும்பாலான கடைகளில் ஊழியர்கள் வேலைக்கு வரவில்லை எனவும் அவர் கூறினார். சுஷ்மா ஸ்வராஜ் பதவி விலக கோரி ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஐபிஎல் முன்னாள் தலைவர் லலித் மோடிக்கு உதவியதன் மூலம் சிக்கலில் மாட்டிக்கொண்டுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் பதவி விலகியே ஆக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. சனியன்று காலை ஆம் ஆத்மி கட்சியினர் டெல்லியில் உள்ள சுஷ்மா ஸ்வராஜ் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுஷ்மா ஸ்வராஜ் லலித் மோடி விவகாரத்தால் பாரதிய ஜனதாவின் உண்மையான முகம் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டதாக ஆம் ஆத்மி கட்சியினர் குற்றம் சாட்டினர். இதனிடையே ஐக்கிய நாடுகள் சபையில் ஞாயிறன்று நடக்கவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டத்தில் பங்கேற்பதற்காக நியூயார்க்குக்கு சுஷ்மா சனியன்று புறப்பட்டுச் சென்றார். மும்பையில் கள்ளச்சாராயம் குடித்து பலியானோர் எண்ணிக்கை 74ஆக உயர்ந்துள்ளது. மும்பை அருகே உள்ள லட்சுமி நகர் குடிசை பகுதியில் கடந்த புதன்கிழமையன்று கள்ளச்சாராயம் குடித்து 100க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். வெள்ளியன்று நிலவரப்படி 53 பேர் இறந்த நிலையில் சனியன்று பலி எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. தற்போது பலியானவர்களின் எண்ணிக்கை 74ஆக உயர்ந்துள்ளது. மேலும் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. டெட்டால் குளியல் சோப்பும் தரமற்றது என சோதனையில் தெரியவந்துள்ளது. நெஸ்லேவின் மேகி நூடுல்ஸில் அனுமதிக்கப்பட்டதை காட்டிலும் அதிகமாக வேதிப்பொருட்கள் இருப்பது உத்தரப்பிரதேச உணவு பாதுகாப்பு அதிகாரிகளின் சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போது ஆக்ராவிலிருந்து சேகரிக்கப்பட்ட டெட்டால் குளியல் சோப்புகளின் மாதிரிகள் பரிசோதனைக்காக தலைநகர் லக்னோவுக்கு அனுப்பப்பட்டன. பரிசோதனையின் முடிவில் டெட்டால் தரமற்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டெட்டால் சோப்பின் மேலுறையில் சோப்பின் எடை 125 கிராம் குறிப்பிடப்பட்டுள்ள போதும் 117 கிராம் எடையே இருப்பதாகவும் உத்தரப்பிரதேச உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். காஷ்மீரில் பயங்கரவாதிகளின் ஊடுருவலை ராணுவத்தினர் முறியடித்தனர். காஷ்மீரில் சமீப காலமாக பயங்கரவாதிகள் ஊடுருவும் முயற்சிகள் அதிக அளவில் நடந்து வருகின்றன. சனியன்று அதிகாலை வடக்கு காஷ்மீரில் குப்வாரா மாவட்டத்தில் உள்ள மாச்சில் செக்டாரில் உள்ள எல்லைக்கோடு வழியாக இந்திய எல்லைக்குள் நுழைய சில பயங்கரவாதிகள் முயற்சித்தனர். இதைக் கண்ட ராணுவத்தினர் பயங்கரவாதிகளை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். இருதரப்புக்கும் இடையில் நடந்த சண்டையில் ஒரு பயங்கரவாதி கொல்லப்பட்டான். பயங்கரவாதிகளின் ஊடுருவல் முயற்சியும் முறியடிக்கப்பட்டதாக ராணுவம் அறிவித்துள்ளது. கோவையில் உள்ள உலக தமிழ் பண்பாட்டு மையத்தின் சார்பில் தொல்காப்பியர் விருது பெற்ற தினமலர் ஆசிரியர் திரு கிருஷ்ணமூர்த்திக்கு பாராட்டு விழா நடந்தது. விழாவில் பங்கேற்ற உலக தமிழ் பண்பாட்டு தலைவர் டாக்டர் பழனிசாமி ஆசிரியர் திரு கிருஷ்ணமூர்த்தியின் சிறப்புகளை பற்றி பேசினார். அவரைத் தொடர்ந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம், கிருஷ்ணா ஸ்பீட்ஸ் உரிமையாளர் கிருஷ்ணன் உட்பட பல்வேறு அறிஞர்கள் பாராட்டு தெரிவித்தனர். விழாவின் நிறைவில் நாணயவியல் மூலமாக தமிழுக்கு பெருமை சேர்த்து தொல்காப்பியர் விருது பெற்ற திரு கிருஷ்ணமூர்த்திக்கு பாராட்டு பட்டயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. வேளாண் படிப்பிற்கான ரேங்க் பட்டியலை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் சனியன்று வெளியிட்டது. தமிழகத்தில் மொத்தம் உள்ள 13 வேளாண் படிப்புகளில் 2340 இடங்களுக்காக 29,942 மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். இதற்கான ரேங்க் பட்டியலை சனியன்று தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக முதல்வர் மகிமை ராஜா வெளியிட்டார். இதில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ராகவி என்ற மாணவி முதலிடத்தை பிடித்தார். வேளாண் படிப்புகளுக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு
கலந்தாய்வு வரும் 27ஆம் தேதியும் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு 29ஆம் தேதியும் நடைபெறுகிறது. குற்றாலத்தில் சீசன் துவங்கியுள்ளதால் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளது. குற்றாலத்தில் இந்த ஆண்டு சற்று தாமதமாக ஜூன் 17ஆம் தேதிக்கு பிறகு மழை பெய்ய துவங்கியது. இதனால் சீசனும் காலதாமதமாக துவங்கிய நிலையில் தற்போது அருவிகளில் தண்ணீர் கொட்டுகிறது. வார விடுமுறை தினம் என்பதால் பல்வேறு மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் குற்றாலத்தில் திரண்டனர். சீசன் துவக்கத்தை ஒட்டி பல்வேறு வகையான பொருட்கள் விற்பனை செய்யும் தற்காலிக கடைகள் துவக்கப்பட்டுள்ளன. போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.